தூய அற்புத மாதா ஆலயத்தின் பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் பொன்விழா நாயர்களான இந்த பங்கினுடைய பங்கு தந்தை ஸ்டீஃபன் அடிகளார் அவர்களே, அதிபர் ஜான் ஜோசப் அவர்களே, துணை பங்கு தந்தை செல்வ நாயகம் அவர்களே, இன்னும் இந்த பங்கினுடைய இந்த பொன் விழாவை குதூகலமாக, ஆடம்பரமாக, மிக உன்னதமாக புதிய கொடிமரம், ஆலயத்திற்கான பெயர் பலகை, இப்படியெல்லாம் துவக்க விழாவிலே பொலிவு மிக்கதாக பொன் விழாவினுடைய அடையாளமாக வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிற தூய அற்புத அன்னை பங்கினுடைய பக்தர்களே, சகோதர சகோதரிகளே, அருட் சகோதரிகளே, இந்த திருப்பலியில் நம்மோடு கூட்டு திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற என்னுடைய சகோதர குருக்களே, உங்கள் அனைவருக்கும் அற்புத மாதா ஆலயத்தினுடைய பொன்விழா வாழ்த்துக்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுவோம். இந்த பொன்விழா என்பது நமக்கு ஒரு பொற்காலத்தை புரட்டி போட வேண்டும். இந்த பொன்விழா என்பது நமக்கு புதிய வாழ்வை அளிக்க வேண்டும். இந்த பொன்விழா என்பது இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவாழ்வு பொங்கி எழ வேண்டும். இதெல்லாம் நடக்கும். ஏனென்றால் அந்த அன்னை நம்மோடு அவர் இருக்கிறார். இந்த பொன்விழா கொண்டாடுகிற இந்த வேளையில் நாம் பலருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். 50 ஆண்டுகள் மட்டுமே இந்த பங்கிலுடைய பக்தர்களான கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்களா என்றால் இல்லை. மாறாக ஏறக்குறைய 300 ஆண்டுகால கிறிஸ்துவ வாழ்வில் ஊறி திளைத்து வளர்ந்தவர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதனுடைய வரலாறு மிக குறுகியதாக நாம் பார்க்கலாம். ஏனென்றால் நாம் இந்த பொன்விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்தியாவில் மிகச்சிறப்பாக நம்முடைய தென்னகத்தில் மிக நீண்ட இடைவெளிக்கு பின் தோமையார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கேரளாவுக்கு வந்து கிறிஸ்துவத்தை தொடங்கி வைத்தார். ஆனால் ஏறக்குறைய 15 நூற்றாண்டு காலம் அது இந்த இந்திய மண்ணில் பரவவில்லை. இது கேரளாவில் அடங்கி போனது. அதை இந்தியாவெங்கும், குறிப்பாக இந்த தென்னகமெங்கும் கொண்டு சேர்த்தவர் புனித சவேரியார். புனித சவேரியார் தான் புதிய நற்செய்தி பணியை இந்த தென்னிந்தியா, இந்தியா முழுவதும் புதுமை மிக்கதாக, இந்த கிறிஸ்துவத்தை வல்லமை மிக்கதாக மாற்றியவர் புனித சவேரியார். அவரை தொடர்ந்து இயேசு சபை, அந்த குருக்களுக்கு, இயேசு சபைக்கு இந்த தென்னிந்திய கர்நாடிக் மிஷன் என்று சொன்னால் தென்னிந்தியாவில் கிறிஸ்துவத்தை பரவச் செய்வதற்கான பொறுப்பு, கடமை இயேசு சபை குருக்களுக்கு அளிக்கப்படுகிறது. இயேசு சபை குருக்கள், அதனுடைய தலைவராக இருந்த ராபர்ட் டினோபிலி அடிகளார் அவர்கள் 17ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே மதுரை மிஷன் என்று வைத்து, திருச்சியை மையமாக வைத்து மதுரை மிஷன் இந்தியாவெங்கும், குறிப்பாக இந்த தென்னகமெங்கும், தென்னாடு எங்கும் இந்த கிறிஸ்துவத்தை பரவச் செய்வதற்கு, வளமையாக வளர்வதற்கு, பல்வகையிலே பணிபுரிய பல்வேறு நிலையில் இயேசு சபையார்கள் அவர்கள் பாடுபட்டார்கள், தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். நாம் பார்க்கிறோம். தினோபிலியை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். அந்த இயேசு சபையை தொடர்ந்து ஆற்றுவதற்காக இந்த மண்ணை தொட்ட புனிதராக இருக்கிற அருளானந்தர் ஜான் த பிரிட்டோ, அவர்தான் இந்த வடார்காடு, தென்னார்காடு எங்கும் கால்நடையாக வந்து அவருடைய கால் பட்ட மண்ணாக இந்த வடார்காடு, தென்னார்காடு திகழ்கிறது. அவரை தொடர்ந்து பல்வேறு நிலைகளில்
இயேசு சபையார் இந்த விசுவாசத்தை தென்னார்காடு வடார்காடு மட்டுமல்ல, இந்தியாவெங்கும் தென்னகமெங்கும் மிகச் சிறப்பாக வளரச் செய்தார்கள். ஆனால் இடையில் 1773ஆம் ஆண்டு அந்த இயேசு சபை உலகெங்கிலும் தடை செய்யப்படுகிறது. ஆகவே அந்த அவர்களுடைய மறைபணி வளர்ச்சியை பாப்பாண்டவர் MEP பாரிஸ் மிஷனரி சொசைட்டி, பாரிஸிலிருந்து வந்த அந்த மிஷனரி குருக்களிடம் ஒப்படைக்கிறார். அவர்கள் பாண்டிச்சேரி மிஷன் என்று அதை மாற்றி பாண்டிச்சேரியை மையமாக கொண்டு தென்னகம் எங்கும் அவர்கள் கொண்டு செல்லுகிறார்கள். அவர்கள் காலத்தில் உருவானது அத்திப்பாக்கம் பங்கு மிகப்பெரிய பங்காக இருந்தது. அதற்கு பின்னால் வேட்டவலம் பங்கு மிகப்பெரிய பங்காக தொடங்கப்பட்டது. பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டத்திலிருந்து வேட்டவலம் தொடங்குகின்ற போது இந்த கீழ்நாத்தூர் அதனுடைய துணை பங்காக இருந்திருக்கிறது. இங்கே எல்லாம் அவர்களுடைய 18ஆம் நூற்றாண்டிலேயே நாம் பார்க்கிறோம். இங்கே அந்த மறை பணி மிகச் சிறப்பாக நடந்திருக்கிறது. பிறகு பாண்டிச்சேரி மறை மாவட்டம் அந்த வேட்டவளம் பங்கிலிருந்து கெங்கப்பட்டு பங்கை தனி பங்காக மாற்றுகிறார்கள். அப்போதும் கீழ்நாத்தூர் இது துணை பங்காகவே இருக்கிறது. அற்புத மாதா அவருடைய துணையால் இங்கு கிறிஸ்தவம் பரவிக்கொண்டே இருக்கிறது. பிறகு நாம் பார்க்கிறோம், காலம் செல்ல செல்ல இங்கு கிறிஸ்தவம் மிக தழைத்தோங்கி வேர் விட்டு வளரத் தொடங்குகிறது. 1952ஆம் ஆண்டு புதிதாக வேலூர் மறைமாவட்டம் உருவாக்கப்பட்டது. வேலூர் மறைமாவட்டம் உருவாக்கப்பட்ட போது வடார்காடு என்ற வேலூர் மாவட்டம் மட்டுமே அதனுடைய எல்லையாக இருந்தது. பிறகு 1969ஆம் ஆண்டு இங்கே தமிழக ஆயர்கள், இந்திய ஆயர்கள் எல்லாம் கூடி இந்த வேலூர் மறை மாவட்டம் மிகச் சிறியதாக இருக்கிறது, ஆகவே அதை விரிவடைய செய்ய வேண்டும் என்று பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டத்தில் இருந்த வடார்காடில் இருந்த இந்த திருவண்ணாமலை செங்கம் தாலுக்காவில் உள்ள அனைத்து பங்குகளையும் வேலூர் மறை மாவட்டத்தோடு இணைக்கிறார்கள். 69 தான் இந்த நாம் சொல்வது போல வேட்டவளம், கங்கப்பட்டு, கீழ்நாத்தூர் எல்லாம் வேலூர் எல்லைக்கு வருகிறது. வேலூர் சலேசியருடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்படுகிறது. ஆகவே இது வேலூர் ஒரு துணை பங்காக ஆன பின்னால் இங்கே திருவண்ணாமலை பங்காக மாற்ற வேண்டும் என்று பலர் இங்கே பாடுபட்டிருக்கிறார்கள். சலேசியர்கள் மிகுந்த அளவில் பாடுபட்டிருக்கிறார்கள். பேரருள் திரு ஃப்ரெட்ரிக் கப்பியாகி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தொலைநோக்கு பார்வையில் இது இந்துக்கள் மண், இந்து சமயம்தான் இங்கு ஆட்சி செய்கிறது என்று உலகமே அறிந்த இந்த திரு அண்ணாமலை பார்க்கிறோம். ஐம்பூதங்களில் இருக்கிற அக்னி வடிவமாக இருக்கிற மலை மீது அருணாச்சலர் இருக்கிறார் என்று இங்கே இந்து மண் தான் என்று கூறிய வேளையில் அங்கே பேரருள் திரு ஃப்ரெட்ரிக் கப்பியாகி அவர்கள் இந்த மண்ணில் கிறிஸ்தவம் தழைக்க வேண்டும் என்று அவரை புதிய திருவண்ணாமலை பங்கை உருவாக்கி அவர் 1972 இந்த திருவண்ணாமலை பங்கு உருவாகிறது. அப்போதும் கீழ்நாத்தூர் திருவண்ணாமலை பங்கினுடைய துணை பங்காக இருக்கிறது. திருவண்ணாமலையில் இருப்பவர்களை காட்டிலும் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் தொடர்ந்து துணை பங்காகவே கீழ்நாத்தூர் இருந்து கொண்டிருக்கிறது. 1974 ஃப்ரெட்ரிக் கப்பியாகிய அடிகளார் அவர்கள் இந்த அன்னையினுடைய அற்புதங்களை எல்லாம் அவர் பார்க்கிறார். ஆகவே இங்கே அற்புத அன்னை ஆலயத்தை அவர் எழுப்புகிறார். அந்த ஆலயம் அவர் எழுப்பிய 1974ஆம் ஆண்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டது. அந்த 74ஆம் ஆண்டு கட்டப்பட்டதினால்
இந்த ஆலயத்தினுடைய பொன் விழா 50 ஆண்டுகளுக்கு பின்னால் 2024 இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வரலாற்றில் வந்த இயேசு சபை குருக்களை சவேரியார் முதல் கொண்டு பேரருள் திரு ஃப்ரெட்ரிக் கப்பியாகிய அடிகளார் அவரை இன்னும் அதற்கு பின்னால் வந்த அனைத்து குருக்களையும் நாம் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நாம் நன்றி கூறுவோம், அவர்களை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். அவர்களுடைய அர்ப்பண வாழ்வு தியாகம், அவர்கள் அன்னையின் மீது இருந்த அளவு கடந்த பக்தியும் அன்பும் இறையாட்சியை இங்கே வளரச் செய்ய வேண்டும் என்று அவர்கள் தங்களையே தியாகம் செய்த பணிகளால் இன்று நாம் பலனாக இங்கே இந்த பொன் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பேரறிஞர் ஃப்ரெட்ரிக் கப்பியாகி அவர்கள் திருவண்ணாமலையை பேராலயம் ஒன்று எழுப்பினார். காரணம் என்ன என்று சொன்னால், அதுவும் ஒரு பொன்விழா நினைவாகத்தான் உண்டாக்கினார். நீங்கள் பார்க்கலாம், அந்த பொன்விழா 1972. ஏனென்றால் சலேசியர்கள் முதல் இந்த வேலூர் வடார்காடு மாவட்டத்தில் கால் வைத்தது 1921. 1921 வடார்காடுனுடைய கிறிஸ்தவ மறைபரப்பு பணி சலேசிய சபையிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஆகவே 1921 அவர்கள் இந்த மறைபரப்பு பணியை தொடங்கியதனால அவருடைய பணியினுடைய பொன்விழா அவர்கள் 21 தொடங்கியது நாம் பார்க்கிறோம். 50 ஆண்டுகளின் நிறைவாக 1972 இந்த உலக மாதா ஆலயத்தை கட்டி, இந்த மாதா கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அங்கே ஜாதி மதம் இனம் அத்தனையும் கடந்து உலக மாதா என்று ஒப்பற்ற ஒரு பெரும் ஆலயத்தை அவர் எழுப்பினார். ஆகவே அதுவும் ஒரு பொன்விழா. அவர் தொடங்கிய ஆலயம் பொன்விழா கொண்டாடுகிறது. ஆகவே அவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கும்போது, இந்த மிகப்பெரிய ஒரு வரங்களை பக்தியை பெற்றுக்கொண்ட நாம், நம்முள் இருக்கிற இயேசுவை, நாம் வணங்குகிற அன்னையை இன்னும் அனைவரிடம் எடுத்துக்கொள்ள செல்ல வேண்டும். இந்த இறையாட்சி மேலும் மேலும் பரவச் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இங்கே மரியாயின் ஊழியர்கள் இந்த விழாவை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது பொன் விழா. பிறகு அதற்கு பின்னால் நாம் பார்க்கிறோம், 2001 ஏஎம் சின்னப்பா அவர்கள் வேலூர் ஆயராக இருக்கிற போது துணை பங்காகவே பல்லாண்டு காலம் பயணம் செய்த இந்த கீழ்நாத்தூர் பங்கை தனி பங்காக அவர் உருவாக்கினார். அப்படி என்று சொன்னால், அவர் உண்டாக்கிய அந்த 2001 இந்த பங்கு தொடங்கியது. ஆகவே பொன்விழா கொண்டாடுகிற நீங்கள் இன்னும் கூடிய விரைவில் அடுத்த ஆண்டு நீங்கள் இந்த பங்கினுடைய வெள்ளி விழா வருகிறது. ஆகவே வெள்ளி விழா வருவதற்கும் நீங்கள் உண்மையாகவே நீங்கள் அதை தொடங்கி நடத்துவதற்கு இறைவன் நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். பிறகு அங்கிருந்து முதல் பங்கு தந்தையாக திரு ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் பணி முடிவதற்கு முன்பாகவே அங்கே வேலூர் மறைமாவட்டத்திற்கு சவுந்தரராஜ் ஆயர் அவர்கள் வருகிறார்கள். சவுந்தரராஜ் ஆயர் அவர்கள் இந்த ஆலயம் பங்கு மட்டும் போதாது, கல்வி பணி, சமூக பணி, கலாச்சார பணி, இன்னும் நாம் பார்க்கிறோம், அனைத்து வகையிலும் இந்த மக்கள் முன்னேற வேண்டும், அற்புத அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட பெருவாழ்வை அனைவருக்கும் அறிவிப்பதற்காக மிகப்பெரிய அளவில் இங்கே ஒரு அமைப்பு வேண்டும் என்பதற்காக மரியாயின் ஊழியர்கள் செர்வைட் அவர்களை அழைத்து செர்வைட் மரியாயின் ஊழியர்கள் கையில் 2006 இந்த பங்கு ஒப்படைக்கப்படுகிறது. அவர்கள் வந்த பின்னால் அதுவும் ஒரு சில்வர் ஜூபிலி கொண்டாட இருக்கிறார்கள். ஆகவே பொன்விழா சில்வர் ஜூபிலி இன்னும் தொடர்ந்து இருக்கிறது.
ஆனால் உண்மையாகவே அற்புத அன்னையினுடைய இந்த அற்புதம் நிகழ்கின்ற அன்றாடம் அற்புதம் நிகழ்கின்ற இந்த ஆலயம் பங்கின் பொறுப்பு மரியாயின் ஊழியர்கள், அந்த மரியாவுக்கு ஊழியம் செய்கிற சர்வாய் ஊழியர்களுக்கு அளித்தது மிகச் சிறப்பானதும் பொருத்தமாகவும் அமைந்துவிட்டது. ஆகவே மரியாயின் ஊழியர்கள் தொடக்க நாளிலிருந்து இன்று வரை அவர்கள் ஆற்றிய பணிகளுக்காக அத்தனை குருக்களையும் அந்த சர்வைட் அந்த மரியாயின் ஊழியர்களுடைய சபை தலைவர்களையும் சபையாளர்களையும் நாம் நெஞ்சார இறைவன் அருள் பொழிய வேண்டும் என்று பாராட்டி கரவொலி எழுப்பி அவர்களுக்கு பாராட்டியும் வாழ்த்துக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களை, இன்றைய தலைப்பாக தூய அற்புத அன்னை, தேவைகளை நிறைவு செய்யும் அன்னை என்பதை சிந்திக்க இருக்கிறோம். சில மணித்துளிகள் அந்த அன்னையினுடைய பல பாகங்கள் இருக்கிறது, பல முகங்கள் இருக்கிறது. அதில் தேவைகளை நிறைவு செய்யும் முகத்தை நாம் கண்டு அந்த அன்னையைப் போலவே தேவையில் உள்ள நம்மோடு வாழ்கிற மக்களுக்கு அவர்கள் தேவைகளை நிறைவு செய்வதற்காக அன்னை, அற்புத அன்னை நம்மை அழைக்கிறார். அற்புத அன்னை நாம் பார்க்கிறோம், அவர் தேவையில் உள்ள மனிதர்களுக்கு மட்டும் அந்த மனித தேவைகளை மட்டும் நிறைவு செய்பவராக மட்டும் இல்லை. கடவுளுடைய தேவை ஏற்பட்டது, அவரை கடவுள் தேடினார். ஆதாம் ஏவாள் சாகா வரம் பெற்று சிங்கார வனத்தில் சிறப்போடு வாழ்ந்தார்கள். அவர்கள் பாவம் செய்த பின்னே அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்வு உண்மையாகவே துயரம் மிகுந்ததாக இருக்கும், சாகா வரம் கொண்டு இருந்தீர்கள், இனிமேல் மனித வாழ்வில் நீங்கள் சாவீர்கள் என்று சொல்லி, ஆனாலும் உங்களை மீட்டு நிறைவாழ்வையும் நிலைவாழ்வையும் நித்திய ஜீவனையும் அளிப்பதற்கு ஒரு மீட்பரை அனுப்புவேன் என்று சொல்லி, அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும், அதாவது சாத்தான் பாம்பை பார்த்து சொல்லுகிறார், அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லுகிறார். ஆகவே மீட்பருடைய அறிவிப்பு தொடக்க நூலிலேயே, தொடக்க காலத்திலேயே சொல்லப்படுகிறது. அந்த மீட்பர் வருவாரோ என்று பல ஆயிரம் ஆண்டுகள் மக்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே கடவுளுக்கு தேவைப்படுகிறது, ஒரு பெண்ணின் வழியாகத்தான் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். அந்த பெண் மரியாள் என்று தேடி வருகிறார், தேவையை அவருக்கு சொல்லுகிறார். ஆகவே கடவுளுடைய தேவையை கூட நிறைவு செய்யும் அன்னை மரியாள். அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே இருக்கிறார். அப்படி என்றால் கடவுளே அவரிடம் அனுமதி கேட்கிறார். அம்மா, உன் வயிற்றில் நான் பிறக்க வேண்டும் என்று தேவையை சொல்லுகிறார். தேவையை அவர் தூதர் வழியாக சொன்னவுடன் அவர் ஆம் ஆகட்டும், இதோ உம் அடிமை என்று கடவுளின் தேவையை, அவரே உலகில் பிறப்பதற்கு, தன்னுடைய வயிற்றில் அவர் ஜெனிப்பதற்கு அவர் அந்த கடவுளின் தேவையை நிறைவு செய்கிறார். அவர் நிறைவு செய்த காரணத்தினால்தான், அவர் ஆகட்டும் என்று ஏற்ற காரணத்தினால்தான் நாம் ஆண்டவர் இயேசுவை மீட்பரை இந்த உலகம் பெற்றுக்கொண்டது. ஆகவே கடவுளின் தேவைகளையே பூர்த்தி செய்த அன்னை மரியாள் அற்புத அன்னையாக இருக்கிறார். இன்னும் நாம் அவர் வாழ்க்கையில் நிறைய நாம் பார்க்கலாம். அவர் தேடி கேட்கிற தேவைகளை மட்டும் நிறைவு செய்கிற அன்னை இல்லை. நீங்கள் கேட்கவே வேண்டாம், ஏனென்றால் நாமெல்லாம் அவருடைய அன்பு பிள்ளைகள். அன்பு பிள்ளைகளாக இருப்பதினால அவர் கேட்காமலேயே நம்முடைய தேவைகளை உணர்ந்து தேடி வந்து நிறைவு செய்பவர். மனிதரெல்லாம் கேட்டால்தான் தருவார்கள், ஆனால் அன்னை அவர்கள் கேட்காமலேயே தேடி வந்து உன் தேவைகளை உணர்ந்து உனக்கு அவர் தன்னுடைய அருள் வரங்களை எல்லாம், ஆண்டவருடைய அருள் வரங்களை எல்லாம் நமக்கு அனுப்புவார். ஆகவே தான்
கேட்காமலேயே தேவைகளை உணர்ந்து நமக்கு தேவைகளை நிறைவு செய்யும் அன்னை சில அடையாளங்களை நமக்கு அவர் காட்டுகிறார். அவர் கடவுள் தாய் என்று சொன்ன உடனே பார்க்கிறோம், எலிசபெத்து மிக தொலைவில் அவர் இருக்கிறார். எலிசபெத்து கடிதம் எழுதி, அம்மா நம்ம உறவுக்காரங்க நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிடலை. இல்லை ஆளை விட்டு அனுப்பி மரியாதை வர சொல்லுங்கள் எனக்கு உதவிக்கு வேண்டும் என்று அவர் தேவையை சொல்லவே இல்லை. ஆனால் வானதூதர் வழியாக அறிந்து கொண்டவுடன் தேவையில் இருக்கும் அங்கே எலிசபெத்தை தேடி சென்று 6 மாதங்கள் அவரோடு இருந்து குழந்தை பிறப்பது வரை அவரோடு இருக்கிறார். அதுதான் அன்னை மரியாளுடைய மகத்துவம். அன்னை மரியாள் வல்லமை மிக்கவர். காரணம் என்ன என்று சொன்னால், பரிசுத்த ஆவி நிரம்பி நிழலிட்டு அதனால் கர்ப்பம் ஆனவர். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, முழுமையாக பரிசுத்த ஆவியினால் முழுமையாக கர்ப்பமானவர். கடவுளையே தன்னுடைய கருவில் தாங்கியவர். ஆகவே உலகில் உள்ள எல்லாரையும் விட வல்லமை மிக்கவர். அவரால் கூடும். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், சமயம் சாதி மொழி வேறுபாடின்றி அன்னையினுடைய தலத்திற்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் அவர் வழியாக வரங்களை பெற்றுக்கொள்ள அவர்கள் வருகிறார்கள். அடுத்து இன்னொன்றும் சொல்லப்பட்டது நாம் பார்க்கிறோம். அந்த கானாவூர் திருமணத்தில் கலங்கி போயிருக்கிறார்கள். ஏனென்றால் நம்ம ஊரில் என்னப்பா இருந்தாக்கா வந்தவங்கெல்லாம் போட்டு யாரோ பாதி பேர் இருக்கிறாங்க, பந்தியில் சோறு இல்லை குழம்பு இல்லைன்னா என்ன ஆகும்? அவன் மொய் எழுதினவெல்லாம் அவனை திட்டிவிட்டு வெளியே போவான், என்னடா கல்யாணம் பண்ணுறேன்னு. அப்படி தான் அவங்கள திட்டி ஒவ்வொருவராக எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வேதனையில் இருக்கிறவர்களை பார்த்தார். அந்த திருமண வீட்டார் அன்னை மரியாளிடம் அம்மா எங்களுக்கு ரொம்ப ரசம்லாம் தீந்துருச்சு, தயவு செய்து எங்கன்னா ஆர்டர் பண்ணி கொடுங்கன்னு கேட்கல. அந்த அன்னை மாதாவிடம் வரலை. அவங்க யாருன்னு கூட அவர்களுக்கு தெரியாது. இயேசுவின் வல்லமை கூட தெரியாது. இயேசு என்பவர் யார் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அதுவரை இயேசு எந்த புதுமையும் செய்யவில்லை. அதான் முதல் புதுமை. ஆகவே கேட்காமலேயே அவர்கள் வேதனையை பார்த்து தேவையை பார்த்து நிறைவு செய்வதற்கு துடிக்கிறார். தன்னுடைய மகனிடம் சொல்லுகிறார். இயேசு மறுக்கிறார். நேரம் நெருங்கவில்லை அன்னையே என்று சொல்லுகிறார். அவர் விடாப்பிடியாக செய்தே ஆக வேண்டும், ஏனென்றால் என் மக்கள் என் பிள்ளைகள் தேவையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி வலிந்து இயேசுவை அந்த வல்லமை மிக்க செயலை அவர் செய்ய வைக்கிறார். முதலாக இயேசுவுக்கு உள்ளே இருந்த ஆற்றல் முதல் முறை வெளிப்படுகிறது. எங்கே என்றால் அந்த தண்ணீர் ரசமாக மாறுகிறது. இந்த தண்ணீர் ரசமாக மாறிய அந்த அற்புதம் யாரால் நடந்தது என்று சொன்னால், அன்னை மரியாள் வற்புறுத்தி வலிந்து செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இயேசுவினுடைய வல்லமையை முதல் முறையாக உலகிற்கு அறிவிக்கிறார். அப்புறம் கல்யாணத்துக்கு வந்தவன் எல்லாம் போய் சொல்கிறான் இந்த புதுமையை. பிறகுதான் அவருடைய பெயர் பாலஸ்தீனத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக கலிலேயாவை தொடங்கி வெளியில் செல்லுகிறது. ஆகவே அந்த ஆற்றலை வெளிப்படுத்திய அன்னை மட்டுமல்ல, தேவைகளை உணர்ந்து நமக்கு அந்த தேவைகளை நிறைவு செய்பவர். பிறகு நாம் பார்க்கிறோம், மக்கள் எல்லாம் அன்னையிடம் அம்மா எங்கள் மீட்புக்காக உங்கள் ஒரே மகனை அனுப்புங்கம்மான்னு யாருமே கூப்பிடல. பாலஸ்தீனத்தில் யாரும் கூப்பிடல, கலிலேயாவில் யாரும் கூப்பிடல. அவரே விரும்பி தன்னுடைய மகனை தான் வைத்து கொள்ளாமல் தன்னுடைய மக்களினுடைய நிறைவாழ்வுக்கு நிலைவாழ்வுக்கு மீட்புக்கு அவரே அந்த உணர்ந்து மீட்பராக இவர் மாற வேண்டுமானால் பாடுகள் பட வேண்டும். அந்த பாடுகள் மட்டுமல்ல, சிலுவையில் அறையப்பட வேண்டும். தன் ஒரே மகனை பாடுகளில் கண்டு சிலுவையில் கண்டு வியாகுல மாதாவாக மடிமீது கிடத்திய ஒரே அன்னை அற்புத அன்னை மரியாள் தான். ஆகவே இந்த உலகின் தேவைகளை உணர்ந்து ஒரே மகனை அர்ப்பணித்து சிலுவை மட்டும் சென்று அவர் உயிர்ப்பதற்கும் அவர் காரணமாக இருந்திருக்கிறார். ஆகவே அன்பு நிறைந்தவர்களை, இந்த
பொன் விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் நம்ம இந்த பொன் விழா வரலாற்றில் 300 ஆண்டு காலமாக பெற்றுக்கொண்ட நம்முடைய விசுவாசத்திற்கு அதை விதைத்தவர்களுக்கு வளர்த்தவர்களுக்கு நன்றி கூறுவோம். இன்று மரியாயின் ஊழியர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் அற்புத அன்னையின் வழியாக வலுப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். குறிப்பாக அற்புத அன்னைக்கு பொன் விழாவை எடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிச்சயமாக வல்லமைமிக்க ஆவியினாலே நிரப்பி அற்புத வரங்களால் நிரப்புவதற்கு உங்கள் தேவைகளையெல்லாம் உணர்ந்த அன்னை உங்கள் வாழ்க்கையில் நிறைவாழ்வையும் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் அத்தனை உங்களுடைய தேவைகளையும் நிச்சயமாக இன்று அல்ல உலகம் முடியும் வரை அவர் செய்வார். ஏனென்றால் உயிரோடு இருக்கும்போது பாலஸ்தீனத்தில் மட்டும் நன்மைகளை செய்து கொண்டிருந்தார். இப்போது விண்ணகத்தில் இருக்கிற அந்த விண்ணகத்தினுடைய ராணியாகவே இருக்கிற அற்புத அன்னை உலகத்தில் உள்ள எல்லாரையும் அடைய முடியும். இந்த அண்ட சராசரங்களுக்கு தேவையானது அத்தனையும் கொடுக்க முடியும் வல்லமை மிக்க அன்னை. ஆகவே அந்த அன்னையின் வழியாக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து அவருடைய பக்தியாளராக இருப்போம். ஆனால் அது மட்டும் போதாது. அன்னையை போலவே நமக்கு அடுத்து இருக்கிறவர்கள், நம்மோடு வாழ்கிறவர்கள் தேவையில் தத்தளித்து கொண்டு இருப்பார்கள். ஆகா, அமர்ந்து கொண்டு வரட்டும், வந்து என்னை கேட்கட்டும். அவர் என்னை கேட்கவே இல்லைங்க, நான் ஏங்க எப்படிங்க அவர் வீட்டுக்கு போகிறது? அவர் என்ன ஒன்றும் கேட்கவே இல்லையே, நான் எப்படி அவருக்கு செய்கிறது? சில பேர் கேட்டால் கூட செய்ய மாட்டிருக்கான். பாவம், அந்த துன்பத்தில் கவலையில் தேவைகளில் இருக்கிறவர்களெல்லாம் தெரிந்துவிடும். ஐயா ஐயா ஐயான்னு கெஞ்சும்போது ஒருத்தர் கூட அதை அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய மனமில்லை. ஏனென்றால் சுயநலமாக இருக்கிறது. அதுதான் நற்செய்தி சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு மிருக குணம் இருக்கிறது, அது சுயநலம் குணம். தெய்வ குணம் இருக்கிறது. மனிதன் அந்த மிருக குணத்தையும் வெளிப்படுத்தலாம். அதை அடக்கி அதை அழியச் செய்து தெய்வ குணத்தை வெளிப்படுத்தலாம். பெரும்பாலுமாக நாமெல்லாம் அந்த மிருக குணத்தை தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே அற்புத அன்னையின் அந்த பொன் விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நாம் மிருகத்தை அழித்து ஒரு மனித நேயமிக்க தெய்வ முகத்தை நம்மோடு வாழ்கிற அத்தனை பேருக்கும் அளித்து இந்த அன்னையனுடைய புகழை வளர்ப்போம் என்று உறுதி எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து நாம் அன்றாடம் அன்னையின் வழியாக அற்புதங்களை பெறுவோம். ஆமென்.